ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்ஸ்பயர்ட் பை சப்ஸ்கிரைபர்ஸ். சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியர்ட் ஹெல்த் டைம்ஸ். நான் உங்கள் பிரியா சத்யா. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண ஆடியோஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு மேலும் மேலும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்றைக்கி நான் ஒரு தரமான சம்பவத்தோடு தான் வந்திருக்கேன். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் திவ்யா. இவங்க தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க. நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவோட ஃப்ரெண்டுக்கு தான் நடந்தது. எப்போ நடந்துச்சுன்னா 2020 அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு தரமான சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருந்தா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் ஷேர் பண்ணலாம். இதுக்கு மேலே நான் ஓவராக பேச விரும்பலை. வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். சரி வாங்க நம்ம காமாட்சியோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். காமாட்சி வந்துட்டு அந்த ஊர்லேயே அது ஒரு கிராமம்னு சொல்லியிருக்கேன்ல, கிராமம் வந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த கிராமத்தில் வந்து நாட்டாமை அப்படின்னு ஒரு வழக்கு போயிட்டு தான் இருக்குது. அந்த நாட்டாமையோட பொண்ணு தான் நம்ம காமாட்சி. அவங்க வீட்டில் வந்துட்டு அப்பா, அம்மா, அந்த காமாட்சிக்கு வந்து 2 அண்ணனுங்க இருக்காங்க. இவங்க வந்து மூணாவது குழந்தை. ஸோ அதனால் இவங்கள வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் அண்ணனுங்களும் சேர்ந்து ரொம்பவே செல்லமாக வளர்த்துட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு 2020 டைமில் வந்துட்டு அண்ணனுங்க வந்து 2 பேருமே மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போயிடுறாங்க அந்த ஊரில் இருந்து. இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் படிப்பு ஏறாமல் இருக்கிறதுனால அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ரொம்பவே செல்லமாக வளர்த்துட்டாங்க. அவங்க அப்பாவுடைய பேர் வந்துட்டு கலிங்கராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பேர் வந்துட்டு புஷ்பவல்லி. அண்ணனுங்க பேர், ஒரு அண்ணன் பேர் ரமேஷ், இன்னொரு அண்ணன் பேர் விக்னேஷ். இவங்க காமாட்சி மூணாவது. இப்போ காமாட்சியை பற்றி தனியாக பார்க்கணும்னா அவங்க வந்துட்டு அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான பொண்ணு. எப்படி சொல்கிறதுனா கிராமத்து அழகின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு தான். ஓகேவா? அதே மாதிரி அவங்க இருக்கிற அழகுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஊரில் இருக்கிற பசங்க எல்லாமே அந்த பொண்ணோட பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வயசு வந்துட்டு ஒரு 15லேருந்து ஒரு 18க்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி வயசு தான். ஒரு இளம் வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாவாடை தாவணி போட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி வயசு தான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பேரழகின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அழகான பொண்ணு தான் நம்ம காமாட்சிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஊர்லேயே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுனா நம்ம சப்ஸ்கிரைபரான திவ்யா தான். எப்போதுமே அந்த பொண்ணு கூட தான் அவங்க வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற எங்கே வேணாலும் போவாங்க, விளையாடுவாங்க. அதே மாதிரி எப்போதுமே அவங்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க இருக்கிற ஏரியா, அந்த வீடுங்களாம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பனங்காடுன்னு ஒரு தோப்பு இருக்கும். அதாவது இந்த பனைமரம் இருக்குல்ல, அந்த தோப்பு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஊர் மக்கள்லாம் அங்கே தான் குளிக்கிறது, துணி துவைக்கிறதெல்லாம் வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த பொண்ணுக்கும் இந்த காமாட்சிங்கிறவங்களுக்கும் அந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே அவங்களும் அவங்க ஃப்ரெண்டான திவ்யாவும் அந்த பக்கம்தான் போவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் பேசிட்டு வரதெல்லாம் வழக்கமாக வச்சுருந்தாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த ஊரில் வந்துட்டு மொத்தமாகவே 300 வீடுங்க தான் இருக்குது. இவங்க காமாட்சியோட வீடு எல்லாமே சேர்த்து வெறும் 300 வீடு தான் இருக்குது. ஊருக்கு நடுவில் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கோவில் ஒன்று இருக்குது, மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த மாரியம்மன் கோவில் வெளியில் வந்துட்டு ஒரு மரம் மாதிரி, அதாவது இந்த மரம் சுற்றி உட்கார்ற மாதிரி இடம் இருக்குல்ல, அங்கே தான் எப்போதுமே பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அந்த 300 வீட்டுக்குமே அது ஒன்று தான் கோவில். அதே மாதிரி அந்த ஊரில் வந்துட்டு ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி இருக்கும். அந்த கடையை வச்சுருக்கிற ஒரு பேர் வந்துட்டு மணி. அவருடைய பையன் பேர் வந்து ராஜா. அந்த ராஜாங்கிற பையன் வந்துட்டு நம்ம காமாட்சிங்கிற அந்த பொண்ணை ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். டைம் வந்து அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்கிறதுக்கு டைம் பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான், எப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு நாள் காமாட்சியும் திவ்யாவும் அந்த பனங்காட்டு பக்கமாக போயிட்டு பேசிட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அங்கே போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அக்செப்ட் பண்ணலை. முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் என் வீட்டில் பார்க்குற எங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற பையனை தான் நான் கட்டிப்பேன் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருந்து சொல்லி திட்டிட்டு போயிட்டான்.
இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அந்த பொண்ணை பின்னாடி அந்த பையன் சுத்துறது, அதே மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு டைம் வந்துட்டு அந்த ஊருக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோவில் வந்து திருவிழா டைம் வந்தது. ஒரு 15 நாள் நடக்கும் அந்த திருவிழா. அந்த திருவிழாவுக்கு அந்த ஊர்ல இருந்து வெளியில போயிட்டு வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க எல்லாருமே அந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக வந்துருவாங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்தாங்க. அதில் வந்து நம்ம காமாட்சியோட அண்ணனுங்களான 2 பேருமே படிப்புக்கு லீவ் போட்டு அந்த 15 நாளும் வந்திருந்தாங்க. அந்த திருவிழா ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் நார்மலாக போச்சு. அந்த ஒரு 2-3 நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, நைட் டைமில் திருவிழா நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ராஜாங்கிற பையனும் என்ன பண்ணான்னா, எல்லாரும் திருவிழாவில் வந்து இருக்கும்போது அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டான். திடீர்னு யாரான்னு பார்க்கும்போது இவனாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டானா, எல்லாருக்கும் முன்னாடியே பலார்னு அரைஞ்சிட்டு அந்த பொண்ணு. அரைஞ்சதுமே ஊர் மக்கள்லாம் வந்துட்டு உடனே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு 10வதுக்கு இந்த பொண்ணு நாட்டாம பொண்ணுங்கிறதுனாலயே ஒரு இதில் வச்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணோட அண்ணனுங்க எல்லாம் சேர்ந்து அவனை ரொம்ப அடித்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம என்ன ஆச்சுன்னா, ராஜாவுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. காதல் வந்துட்டு கோவமா மாறி இவளை பழி வாங்குறதுக்கு, அதாவது காமாட்சிங்கிற பொண்ணை பழி வாங்குறதுக்கு டைம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ராஜா நினச்சதுக்கு ஏற்ற மாதிரியே அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது. என்னன்னா, அன்றைக்கி ஒரு நாள் எப்போதும் போல் காமாட்சி வந்துட்டு அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு அந்த காட்டு பக்கம் போயிட்டு உக்காந்து பேசிட்டு வரலான்ட்டு சாயங்கால டைமில் அவள் வீட்டுக்கு போயிருக்கும் போதே அவளோட கெட்ட நேரமோ என்னவோ காமாட்சியோட ஃப்ரெண்டான திவ்யாவுக்கு வந்துட்டு அம்மை போட்டிருந்தது. அதனால் அவங்களால வர முடியல. ஸோ இவன் என்ன நினச்சான்னா, நம்ம வீட்டுக்கு போகவும் ஒரு மாதிரியாக இருக்கே, என்ன பண்ணலாம், சரி நம்ம தனியாகவே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்ட்டு அந்த காமாட்சிங்கிற பொண்ணு தனியாகவே அங்கே போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த குளத்தாங்கரையில் உட்காந்துக்கிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு அங்கே தனியாக போய் உக்காந்துட்டு இருந்ததை ஃபாலோ பண்ணிட்டு கவனித்த ராஜா வந்து அவள் பின்னாடியே போயிட்டு 10வதுக்கு ஃப்ரெண்டு 3 பேர், ராஜாவுடைய ஃப்ரெண்டான 3 பேரையும் கூட்டிகிட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக வேறு போயிருக்காங்களே, இதான் நம்மளுக்கு சந்தர்ப்பம்ன்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு அந்த பொண்ணு பின்னாடி, அதாவது முதுகு பக்கமாக இப்படி கையை வச்சு தட்டியிருக்காங்க. இந்த பொண்ணு யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா இவனும் அந்த ராஜாவும் ராஜாவோட ஃப்ரெண்டு 3 பேருமே நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே இவ கோவப்பட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, இங்கே எதுக்குடா வந்த, அன்றைக்கி அடி வாங்கினதெல்லாம் பத்தாதா, திருப்பியும் அடி வேணுமா, இரு நான் போய் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுந்திரிச்சு ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பான். உடனே அவள் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவளை வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு நாங்கள் விட்டால் தானே நீ போவ, இரு நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குளத்தாங்கரையிலேருந்து அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டே மாங்காட்டு தோப்புக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த 3-4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்ணி, அதாவது ரேப் பண்ணி கொன்னுட்டு அதே இடத்துல புதைச்சிட்டு யாருக்குமே தெரியாமல், ஏன்னா அது ஈவினிங் டைம்ங்கிறதுனால அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக போனதுனால ரேப் பண்ணி கொன்னுட்டு அங்கேயே புதைச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் போயிடுறாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா நார்மலாக தான் இருந்திருக்காங்க ராஜாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும். நேரம் ஆக ஆக ரொம்ப இருட்டி போனதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு அந்த காமாட்சியோட வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா நாட்டாம வேற இல்லை, ஆளுகளாக வச்சு ஊர் மக்கள் கொஞ்சம் ஹெல்ப்பு கூட்டிகிட்டு ஊர் ஃபுல்லாக தேடியிருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. விடிய தேடியிருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு போகிற இடம் அந்த பனங்காடு எல்லாமே சுற்றி தேடியிருக்காங்க. எங்கேயுமே அந்த பொண்ணை காணோம். ஏன்னா புதைச்சிருக்காங்களே, அது யாருக்குமே தெரியலை. அதாவது அந்த ராஜாவோட வீட்லேயே அவங்களும் தேடியிருக்காங்க. ஆனால் நார்மலாக தான் ராஜாவும் இருந்திருக்கான். ஸோ விடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி பொண்ணை காணுன்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ்க்கும் இவங்க சொல்கிறத வச்சுட்டு பார்த்து எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல. இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னல. இருந்தாலும் அந்த டைமில் அப்போவும் என்ன பண்ணாங்கன்னா, பெற்றவங்க பொண்ணை காணுங்கிறதுனால அப்பா அம்மா காமாட்சி கூட பிறந்த அண்ணனுங்க எல்லாருமே ரொம்பவே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு பொண்ணை காணுமே தங்கச்சியை காணுமேன்னு இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு திவ்யாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இவங்க மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு. வேறு யாரு கூடயும் அவங்க பேசினதில்லை பழகுனதில்லை. அதனால் அந்த பொண்ணுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சு. இந்தமாரி ஆயிடுச்சு, எங்கே போனாலும் எப்படி இருக்காளோ என்னன்னு தெரியல அப்படின்ட்டு காமாட்சியை தேடிட்டு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சிது. அந்த டைமில் 2 பௌர்ணமி டைம் வரும் இல்லையா, அதேமாரி 2 பௌர்ணமி முடிஞ்சுது. அந்த 2 பௌர்ணமிக்குமே ராஜாவோடைய ஃப்ரெண்ட்ஸு 2 பேருமே மர்மமான முறையில் இறந்து போயிருந்தாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 பௌர்ணமி ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸான 2 பேருமே மர்மமான முறையில் இறந்து போயிருந்தாங்க.
அந்த 2 பேர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, ஊர் மக்கள்லாம் வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு நாட்டாமா பொண்ணான காமாட்சியை வர காணுமே, இவ்வளோ நாள் ஆகியும் அந்த பொண்ணு கிடைக்கல, எங்கே இருக்குது என்னன்னு ஒரு தகவலும் கிடைக்கல, இந்த நேரத்தில் வர இந்த 2 பசங்களும் பௌர்ணமி டைமில் வர 2 பேர் இறந்துருக்காங்களே அப்படின்னு ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது, பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி இறந்தாங்கன்னு தெரியலையே, பொண்ணை வேற காணும் அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு வந்து அதிகமாகிட்டே போச்சு. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ராஜா வந்து அவனோட இன்னொரு ஃப்ரெண்டான மனோகர் வீட்டுக்கு வந்துட்டு போகணும், ஒரு முக்கியமான வேலையாக போகணுன்னு நினச்சி போனான். அது வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமு. இப்போது மனோகரோட வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த கிராமம் இருக்குல்ல, காமாட்சியோடைய ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்லேருந்து இப்படி மெயின் ரோடு, இந்த பக்கமாக அவன் மனோகர் வீடு, இந்த பக்கமாக அந்த பனங்காடு, அதாவது ஆப்போசிட்டு. அதுக்கு போகிறதுக்கு, பனங்காட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு குறுக்கு வழி, அதாவது ஒத்தடி பாதை நடந்து போவோம்ல, அந்த மாதிரி வழி அந்த வழியை வந்துட்டு சைக்கிளில் கிளம்பி போனான். மனோகர் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ராஜா போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராஜா வந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, மனோகர் என்ன சொன்னான்னா, டேய் இந்த ரொம்ப இருட்டி போகுதுடா, பொழுது போச்சு, நீ வேற அந்த காட்டு வழியாக தான் போக போகிற, உனக்கு சாமி மேலே பேய் மேலெலாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலுமே எனக்கு ஒரு பயம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் போயிட்டு மந்திரிச்சு நான் எனக்கும் உனக்கும் கயிறு வாங்கிட்டு வந்தேன், நானே உங்ககிட்ட வந்து கொடுக்கணும்னு நினச்சேன், நல்ல காலம் நீனே வந்துட்ட, இதை கட்டிக்கிட்டு எனக்காகவாவது நீ இதை கட்டிக்கிட்டு தான் ஆகணும், கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீ கிளம்புன்னு சொன்னான். சொன்னதுக்கப்புறமா நான் ஏன் உங்ககிட்ட இவ்வளோ வற்புறுத்தி சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேருமே பௌர்ணமி டைமில் இறந்து போயிருக்காங்க, ஆளுக்கு ஒரு பேரும் பௌர்ணமிக்கு 2 பௌர்ணமியில் இறந்துருக்காங்கன்னு உனக்கே தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன், நீ இதை கட்டிக்கிட்டு அப்புறமா போ. அதே மாதிரி போகும்போது நேராக மெயின் ரோட்லேயே போயிடு, நீ பாட்டுக்கு உன்னோடைய கிறுக்கு புத்தியால் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அந்த பனங்காட்டு பக்கம்லாம் போயிடாத, நேராக வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாரு. சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் என்ன பண்ணார், கிளம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தார். அதாவது அவங்க அந்த காட்டுக்கும் அவன் மனோகரோட வீட்டுக்கும் ஒரு 3/4 கிலோமீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கொஞ்சம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுமே இவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா, எதாச்சியாக அந்த பக்கமாக, அதாவது பாத்ரூம் போகணும், யூரின் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடாக போயிட்டு ஒரு ஓரமாக சைக்கிளை நிறுத்திட்டு, சரி பாத்ரூம் தானே போகிறான் அப்படின்ட்டு அந்த காட்டு போகிற வழியில் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி யாருக்கும் தெரியாமல் பாத்ரூம் போக ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு இவருக்கு யாரோ ஓடுற மாதிரி சலன்னு சவுண்டு கேட்டுது, அந்த ஓடுற சவுண்டு இருக்குல்ல அந்த மாதிரி கேட்டதுமே என்னாச்சுன்னா, திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தா யாருமே காணோம். சரின்ட்டு யாருமே இல்லைன்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, டேய் அங்கே என்னடா பண்ணுற, சீக்கிரமாக இந்த பக்கம் வாழ அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்டுது. சவுண்டு கேட்டதுமே அந்த சவுண்டு வர இடத்துல பார்த்தாலும் அங்கேயுமே யாரையும் காணோம். டைம் அப்போ பார்த்தாரு, மணி 8 ஆயிடுச்சு, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், மணி வேறு ரொம்ப ஆயிடுச்சுன்ட்டு என்ன பண்ணார்னா, இவர் சீக்கிரமாக சைக்கிள் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மாதிரியான ஒரு கெட்ட ஒரு வாடை அடிச்சுது, ஒரு துர்நாற்றம். அந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருதுன்னு இப்படி திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல வந்துட்டு இறந்து போன காமாட்சி ரொம்பவே எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக பேரழகியாக இருந்த அந்த பொண்ணு, அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்பவே அகோரமாக காதில் மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வர மாதிரி அசிங்கமான உருவத்தில் அங்கே நின்றுட்டு இருந்தது. இதை பார்த்ததுமே ரொம்பவே பயந்து, அதாவது பேய் நம்பிக்கை சாமி நம்பிக்கை இல்லாத ராஜா அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு பயங்கிறத வந்து திக்கி காமாட்சி நீயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கு நான் தான்டா வந்திருக்கேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, நீங்கள் என்னை என்ன பண்ணீங்க, என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு என்ன ஆயிருக்குன்னா, இவர் வந்து பயந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது, ஃப்ரெண்டு வீடு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போய்க்கலாம், நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம், அதை கிட்டன்ட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய கெட்ட நேரம் என்ன ஆயிருக்குன்னா, காமாட்சியோடைய சதி, அதாவது அந்த ஆவி வந்துட்டு அந்த ஆவியோட சக்தியால் இவர் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாமல் நேராக அந்த பொண்ணை காமாட்சியை வந்து ரேப் பண்ணி கொண்டு புதைச்சாங்கல்ல, அதே இடத்துல கொண்டு நிறுத்திருச்சு. திடீர்னு வந்துட்டு ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இப்படி முடிச்சு பார்த்தா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே வந்தோம், இதுனா நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறோமேன்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திருப்பியும் காமாட்சியோட உருவம் அதே மாதிரி வாயில் காதில் மூக்குலலாம் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே முன்னாடி வந்து நின்றுது.
முன்னாடி வந்து நின்று உன்னை நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தது. மிரட்டிகிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு மயங்கியே விழுந்துட்டார். அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்து கொஞ்ச நேரத்துக்குலாம் முழிச்சு பார்த்தா இவரை சுற்றி எப்படியோ இந்த விஷயம் வந்துட்டு ஊருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இவரை வந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டார்ல, மயக்கம் போட்டு விழுந்து கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்த்தா, அதாவது மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு பார்த்தா ராஜாவை சுற்றி ஊர் மக்கள் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து ரொம்ப நேரமாக ஆல்ரெடி மணி 8க்கு மேலே ஆயிடுச்சுல. ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னா, ராஜாவுடைய அப்பா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனான். அங்கே வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு, ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, அவன் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுப்பா, இருங்க நான் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டும் தேடிட்டே வந்தாங்க. இந்த பக்கமாக ராஜாவுடைய அப்பாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 2-3 பேர், ஏன்னா அன்டைமுங்கிறதுனால அவரும் ஒரு 2-3 நாளை கூட்டிகிட்டு தேடிட்டே வந்ததுமே இந்த இடத்துல இருந்ததை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி முழிச்சு பார்த்தா இவர் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஆத்தா மகமாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துலலாம் அப்படி தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லி புலம்பி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு இன்னொன்று மறந்துட்டேன். அந்த காமாட்சிங்கிற பொண்ணுக்கு வந்துட்டு கனகாமரம் ரெட் கலரில் இருக்கும்ல, சிகப்பு கலர், அந்த கனகாமரம் பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. நீங்கள் மொளமாக வாங்கி எவ்வளோ கொடுத்தாலும் தலை ஃபுல்லாக வச்சுக்கிற பழக்கம் இருக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த டைமில் வந்துட்டு இவரை தூக்கிட்டு போகும்போதே அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த இடத்துல, அதாவது மயங்கி கிடந்தாரு பாருங்க, அதுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் அந்த பூ கடந்ததை வந்து அவர் ஃப்ரெண்டான மனோகர் கவனிச்சிட்டாரு. கவனித்து ராஜாவோடைய அப்பா கிட்ட தனியாக கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த பூ யார், அந்த ஊர்லேயே அந்த பொண்ணு மட்டும்தான் அவ்வளோ பூ வைக்கும். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆயிருக்குன்னா, அப்புறமா ஊரில் போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை கூட்டிகிட்டு வரும்போது இது எல்லாத்தையுமே அதாவது ராஜாவை எழுப்பி கூட்டிகிட்டு போனதுலேருந்து எல்லாத்தையுமே அந்த காமாட்சிங்கிற ஆவி வந்துட்டு ஆக்ரோஷமாக ரொம்பவே கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் தூரம், அதாவது ஊர் மக்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி ஆச்சுன்னு, கிராமம்னா அப்படி தானே, எல்லாருமே நிறைய பேர் வந்ததுமே என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பாதி பேர் சரி பையனுக்கு ஒன்றும் ஆகலன்ட்டு பாதி பேர் என்ன பண்ணாங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. அதாவது ராஜாவோடைய ஃபேமிலி அண்ட் அந்த மனோகர் அவரோட ஃப்ரெண்டு, அவங்க மட்டும்தான், ஃப்ரெண்டு அவங்களோட அப்பா 2 பேர், அவங்க மட்டும்தான் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா, யாருக்குமே தெரியாமல் ரொம்பவே கோவமாக பார்த்துட்டு இருந்ததில் ராஜாவும் கவனிச்சிருக்காரு. திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சுழல் காற்று மாதிரி அப்படி சுற்றிட்டு வரும்ல, காற்றுலலாம் நம்ம வயக்காட்டிலலாம் போனோம்னா இந்த மாதிரி காற்று வரும், அன்டைமில் போகக்கூடாது, மதியானம் 12 மணி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு காற்று வந்து திடீர்னு ராஜாவை மட்டும் அந்த சொல்லிக்கிட்டே போயிட்டு பாதி பேர் என்ன ஆயிருக்குன்னா, கூட இருந்தவங்க 2-3 பேரும் பயந்துட்டு போயிட்டாங்க. இவரை மட்டும் அப்படியே சுழட்டிக்கிட்டே ரொம்ப தூரமாக தூக்கிட்டு போயிட்டு அந்த பனைமரம் இருக்குல்ல, அது பனந்தோப்பு தானே, ஒரு பனைமரத்தில் போயிட்டு ஓங்கி அடித்து அப்படியே கொன்னுருச்சு, இறந்துட்டார். இறந்து போனதுக்கப்புறமே என்ன ஆயிருக்குன்னா, அந்த இடத்துலையுமே அதே கனகாமரம் பூ, அவர் ஃபஸ்ட்டு மயங்கி கிடந்தாரு இருந்ததில், அதே மாதிரி இப்போ இருந்த இடத்துலையுமே அதே கனகாமரம் பூ, ரெட் கலர் கனகாமரம் பூ இருந்துச்சு. இதை வந்துட்டு இப்போ இந்த டைம் வந்துட்டு ராஜாவுடைய அப்பா, அம்மா அண்ட் அந்த பொண்ணுடைய காமாட்சி இறந்து தொலைஞ்சு போன காமாட்சியோடைய அப்பாங்க நாட்டாமன் சொல்கிறோம்ல, அவர் எல்லாருமே பார்த்துருக்காங்க. பார்த்ததுமே நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டு வருது, இன்னொரு சில பேர்த்துக்கு பயமும் வந்தது. அதை சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜாவுடைய உடம்பை வந்து தூக்கிட்டு போயிட்டு அவருக்கு பண்ண வேண்டிய சாங்கியம் காரியம் எல்லாமே முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாட்டாமை, அதாவது பஞ்சாயத்து கூட்டணும்னு நாட்டாமைகிட்ட சொல்லி பஞ்சாயத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டினாங்கன்னா, அதாவது கனகாமரம், அதாவது அந்த ராஜா இறந்த இடத்துல கனகாமரம் இருந்ததை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டாங்க அந்த ஊரில். அதனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து தான் அந்த பஞ்சாயத்தை கூட்டணும்னு கூட்டினாங்க. கூட்டினதில் வந்து எல்லாருமே நாட்டாமை கிட்ட, அதாவது காமாட்சியோட அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பாப்பா தான் ஊர்லேயே நிறையா சிவப்பு கலர் கனகாமரம் வைக்கும், அது அந்த இடத்துல கிடக்கு, இது வந்துட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நம்ம பாப்பாவை வேற காணாமல் போயிருக்கா, எங்கே இருக்கா என்னன்னு இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. அதேமாரி அந்த ராஜாங்கிற பையன் இப்போ இறந்து போனால ராஜா, அவனுடைய ஃப்ரெண்டுங்க 2 பேருமே மர்மமான முறையில் பௌர்ணமி டைமில் வேற இறந்துருக்காங்க. இப்போ ராஜாவும் இந்த மாதிரி மர்மமான முறையில் நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே இறந்துருக்காரு. இதெல்லாத்தையுமே பார்த்தோம்னா ஒரே சந்தேகமாக இருக்கு ஐயா, இதெல்லாம் இப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே இவர் சொல்லிகிட்டு இருக்கும் போதே மனோகரும் அங்கே தான் அந்த பஞ்சாயத்தில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மனோகருக்கு ரொம்பவே பயந்து
அதே இடத்துலையே என்னென்ன அதாவது ராஜா பிளான் பண்ணது, ஆம், திருவிழா டைமில் வந்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தது, பிரச்சனை பண்ணது, கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது அந்த பொண்ணை வந்து தனியாக உட்காந்துருக்கும் போது அவளை தூக்கிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணாங்களோ எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. ராஜாவுடைய இறந்து போன ராஜாவுடைய அப்பா அம்மா, காமாட்சியோட அப்பா அம்மா, அதாவது நாட்டாம்மா, அவரோட மனைவி, மனோகரோடைய அப்பா அப்பா இருந்தார். அப்புறம் ஏற்கனவே இறந்து போன 2 பையனுங்களோட அம்மா அப்பா எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே இதை கேட்டதுமே அவன் மேலே ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அதாவது அவங்களுடைய அப்பாவுக்கும் மனோகரோட அப்பாவுக்குமே ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே அவனை அடித்து இந்தமாரி பண்ணிட்டியேடா அநியாயமா, அவனுக்கு தான் அந்தமாரி கோர புத்தி போச்சுன்னா உங்களுக்குலாம் எங்கடா போச்சு, அறிவு இல்லையா அப்படின்னு எல்லாருமே திட்ட ஆரம்பித்தாங்க. காமாட்சியோட அம்மா வந்துட்டு அவன் சட்டையை பிடிச்சிட்டு, உனக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் இந்தமாரி பண்ண விட்டுருப்பியாடா, இந்தமாரி பண்ணிட்டு என் பொண்ணு வாழ்க்கையே போச்சேன்ட்டு எல்லாருமே ரொம்பவே அந்த பையனை திட்ட ஆரம்பித்தாங்க. உடனே என்ன ஆயிருக்குன்னா, அன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் இந்தமாரி இவன்லாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடாது, நம்ம வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும், அப்போ தான் மிச்சம் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொன்னதுக்கு உடனே நாட்டாம்மா என்ன சொல்லிட்டாருன்னா, அதாவது காமாட்சியோட அப்பாங்கிறதுனால அவர் வந்துட்டு மனசுக்குள்ளே கோவம் இருந்திருக்கு. என்ன சொன்னார்னா, இவனை போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுக்கக்கூடாது, நம்மளும் தண்டனை கொடுக்கக்கூடாது, இவனை வந்து இந்த ஊரை விட்டு இந்த ஊரோட எல்லைக்கு வெளியில் வச்சிடணும் தனியாக, இவங்ககிட்ட யாருமே எதுக்கும் போகக்கூடாது, அவனும் இந்த ஊருக்கு வரவும் கூடாது, பெற்றவங்க போகணுன்னா அப்படியே அவங்களும் போயிடணும், இந்த ஊர் பக்கம் திரும்பி வரக்கூடாது, ஒரு பச்சை தண்ணி கூட இங்கேருந்து எதுவுமே அவனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாரு. அந்த ஊரோட எல்லை எங்கே இருக்குன்னா, அந்த பனங்காடு இருக்குல்ல, அந்த பனங்காடுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்தாண்ட அதான் ஊரோடைய எல்லை, அந்த ஊரோடைய எல்லை. அங்கே வந்து ஒரு சின்னதாக குடில் போட்டு மனோகர் மட்டும் போய் அங்கே தனியாக வசிக்க ஆரம்பித்தார். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் வந்துட்டு மனோகர் அந்த தனியாக ஊருக்கு எல்லையில் வசிக்கிற வீட்டில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, தூங்கிட்டு இருந்தார். அது வந்துட்டு ஒரு மழை டைம், செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இவருடைய வீட்டு கதவை யாரோ டம் 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 டம்னு வேகமாக அடித்து தட்டுற மாதிரியே ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இவர் வந்து முழிச்சுக்கிட்டு, இந்த டைமில் யார் வருவா, நம்மளை தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களே, நம்மளோட அப்பா அம்மா வந்தாலும் இந்த டைமில் வரமாட்டாங்க, இவ்வளோ நாள் வராதவங்க இப்போ மழையில் போய் எப்படி வருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயத்தில், ஒரு சின்ன சந்தேகத்திலே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு கதவை திறந்தார். கதவை திறந்து பார்த்தா அங்கே ஒரு வயசு பொண்ணு வந்து ரொம்பவே மழையில் நனைஞ்சி ஃபுல்லாக தொப்பறையாக நனைஞ்சி வாசலில் நின்றுட்டு இருந்தது. யாரும்மா நீ இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கியே, யார் நீ, எந்த ஊர் அப்படின்னு மனோகர் கேட்டதுக்கு, நான் இந்த மாதிரி பக்கத்து ஊர்லேருந்து தான் வரேன், என்னுடைய லவர் வந்துட்டு காதலன் வந்துட்டு இந்த ஊரை சேர்ந்தவர் தான், வீட்டில் வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க, நான் வந்துட்டு என்னோடய லவர்கிட்ட சொன்னதுமே அவன் வந்து கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்துரு, மற்றது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதும் நான் வர வழியில் மழை பிடிச்சிக்கிட்டு நான் நனைஞ்சிட்டேன், ரொம்பவே முடியல, அதனால தான் நான் இன்றைக்கி மட்டும் மழை விடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே தங்கிக்கிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னுது. இதை வந்து அவனும் நம்பிட்டான், மனோகரும் நம்பி சரி உள்ளவான்னு சொல்லிட்டு துவட்டிக்க உடம்பெல்லாம் தொடச்சிக்க துண்டெல்லாம் எடுத்து கொடுத்து, இரு நான் அவனுக்கு டீ போட்டு தரேன், ரொம்பவே குளிரில் இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை நான் எங்கள் வீட்லேயே நான் தான் போட்டு, எதுவாக இருந்தாலும் என்னோடய வேலையை நான் தான் செய்வேன், நானே போட்டுக்கிறேன், எல்லா பொருளெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து டீ போடுறேன்ட்டு ஒரு கப் எடுத்துகிட்டு வந்து மனோகர் கையில் கொடுத்தது. மனோகர் அதை பார்த்ததுமே தூக்கி அறி போட்டுருச்சு. என்னன்னா அந்த கப்பு ஃபுல்லாக ரத்தம். இப்படி குடிஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தவர் இப்படி நிமிர்ந்து பார்த்தா அங்கே இருந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போனால் காமாட்சியோட உருவத்தில் அங்கே நின்றுட்டு இருந்தது. அதாவது காதில் மூக்கில் அதே மாதிரி காது மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே ஒரு அகோரமான மூஞ்சில் அகோரமான ஒரு உருவத்தில் நின்றுட்டு இருந்தது. இதை பார்த்ததுமே அவனுக்கு வந்துட்டு தூக்கி அறி போட்டுருச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இறந்துட்டார். அவர் மனோகர் மர்மமான முறையில் இறந்து போனது வெளியில் யாருக்குமே தெரியல. இது இப்படி அதே கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கிட்ட போச்சு. போனதுக்கப்புறமா அந்த பக்கமாக, அதாவது அந்த ஊருக்கு இடையில தானே அவருடைய குடில் போட்டு இருக்கார் தனியாக, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த பக்கமாக போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு கெட்ட வாடை வர்றதை வந்து நோட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்து எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது என்ன ஏதுன்னு வீடை திறந்து பார்த்தா அவர் இறந்து கிடந்தார். இறந்து கிடந்ததுமே அந்த ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு அவருக்கும் பண்ண வேண்டிய சாங்கி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் ஊர் கூட்டினாங்க, பஞ்சாயத்து கூட்டினதுமே என்ன ஆயிருக்குன்னா, எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த பையனும் நல்லா இருந்த பையன் இந்த மாதிரி திடீர்னு இறந்துருக்கான், அவனுக்கு ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லை, இத்தனைக்கும் நம்ம வந்து ஊருக்கு எல்லையில் வேற வச்சுருந்தோம்,
அவன் எங்கேயும் போன மாதிரியும் இல்லை வந்த மாதிரியும் இல்லை, அப்புறம் எப்படி திடீர்னு இறப்பான்? 4 பேர் இதோட இந்த மாதிரி இறந்துருக்காங்க, 3 பேர். பத்தாததுக்கு நம்ம பாப்பா வர இன்ன வரைக்கும் ஆள் அட்ரஸ் இல்லை, எங்கே போயிருக்கு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு தகவல் கிடைக்கல. இப்படியெல்லாம் இதுக்கு மேலேயும் நம்ம இந்த விஷயத்தை வந்து சும்மா விடக்கூடாது, நம்ம இது என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது காமாட்சியோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊரில் வந்துட்டு ஒரு வயசான ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கெல்லாம் இப்படியே விடக்கூடாது ஐயா, நம்ம வந்து ஒரு கோடாங்கியாவது ஒரு சாமியார் யாரையாவது ஒருத்தர் நல்ல இதுவாக பார்க்குறவரை ஒருத்தரை நம்ம கூட்டிகிட்டு வந்து இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னார். அந்த பெரியவர் சொன்னதை வந்துட்டு நாட்டாமை கேட்டுக்கிட்டு, அதாவது காமாட்சியோட அப்பா கேட்டுட்டு, சரிதான் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஐயா, நம்ம வந்து எப்படி நல்ல ஒரு சாமியார் இல்லாட்டி கோடாங்கியை நம்ம வந்து கூட்டிகிட்டு வரணும், யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டாரு. சொன்னதுமே அந்த பெரியவருக்கே, அதாவது அந்த ஊர் வயசானவர் இருக்கார்ல, அவரே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்லேருந்து அவரும் வந்துட்டு அம்மன் கோயில், அந்த ஊரில் அவர் அம்மன் கோயிலுடைய கோடாங்கி தான், அவர் நல்லாவே பண்ணுவார், பார்ப்பார், பார்த்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து, அதாவது இந்த ஊரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, மாரியம்மன், அந்த கோவிலில் வந்து உட்கார வச்சு முக்கியமானவங்க மட்டும் அந்த பக்கம் போனாங்க. யாருன்னா நாட்டாமோட மனைவி, அதே மாதிரி நாட்டாமோட பசங்க 2 பேர். அதாவது இவங்க லீவுக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னால, தங்கச்சியை காணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து அங்கேயே தங்கிட்டாங்க, எங்கேயும் ஊருக்கு திருப்பி போகல, அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க இறந்தவங்க 4 பேர், அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே, அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக போனாங்க. போகும்போது தான் கோடாங்கி வந்துட்டு முக்கியமான சில அதிர்ச்சியான சில தகவல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். அதாவது அவள் எப்போ இறந்து காணாமல் அவள் தேடி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அப்போலேருந்தே அவள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பித்தா. நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அவனுங்க குடும்பம் மட்டும் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, இதை சும்மா விடக்கூடாது, நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்க 4 பேரையும் நம்ம பழி வாங்காமல் இருக்கக்கூடாதுங்கிற முடிவு பண்ணி தான் ஒரு பௌர்ணமிலேருந்து 2 பௌர்ணமிக்கு 2 பேரை கொன்னுட்டான். இப்போ அதுக்கப்புறமா இப்போ தற்சமயமாக 2 பேரையும் கொன்னுட்டான். அந்த பனை மரத்தில் சுழல் காற்று வந்து அதை அந்த பனை மரத்தில் போய் மோதி அந்த பையனை கொன்னதும் காமாட்சி தான். இப்போ இங்கே வந்துட்டு இந்த பையனையும் அந்த தனியாக குடி வச்சிங்கள, அங்கே போயும் ஒரு பொண்ணு உருவத்தில் போயிட்டு அவனை கொன்னதும் நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி முடித்தார். இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆச்சு. எல்லாம் காமாட்சியை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது எல்லாமே காமாட்சி வந்து பக்கத்தில் தான், அதாவது ஆவியாக உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, அதாவது அந்த கோடாங்கி வந்து சொல்கிறாரு, இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு காமாட்சியோட ஆவி தானாக பண்ணலை. அதாவது காமாட்சியோட ஆவி மட்டுமே யோசித்து இதை வந்து தனியாலாம் பண்ணலை. இந்த ஊர் கோயில் இருக்குல்ல, மாரியம்மன் கோயில், அந்த அம்மனுடைய அந்த அம்மனையும் துணையை வச்சுக்கிட்டு தான் காமாட்சியோட ஆவி வந்துட்டு இவங்க 4 பேத்தையும் கொன்று இருக்கு. அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். அது என்னன்னா, ஏற்கனவே வந்துட்டு 2 பௌர்ணமிக்கும் 2 பேருமே 2 பையனுங்க இறந்து போனாங்க. அதனால் இப்போ கடைசியாக இறந்து போன பையன் வந்து என்ன பண்ணியிருக்கானா, அவன் ஊரில் ஒரு கோவிலில் போயிட்டு பயந்துக்கிட்டு மந்திரிச்சு அவனுக்கும் இப்போ அந்த சுழற்காற்று வந்து அடிச்சுட்டு போச்சுல, அந்த பையன் இறந்தால அந்த பையனுக்கும் 2 கயிறு வாங்கிட்டு வந்து அவனுக்கு கட்டி விட்டுட்டு இவனும் கட்டியிருந்தான். அந்த கயிறு வந்துட்டு எப்படி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி கயிறு கட்டியிருக்கும் போது 2 பேர் இறந்துருப்பாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதையும் அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு அந்த ராஜாங்கிற பையன் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போவான்ல, அப்போது வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஆவியாக ஆக்ரோஷமாக அவனை பார்த்துட்டு இருந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே அவனை மயக்கம் தெளிஞ்சு கூட்டிகிட்டு போகும்போது ஆக்ரோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த சாமிக்கிட்ட வந்து அந்த அம்மன் சாமிக்கிட்ட அந்த கயிறு கட்டினாங்கள்ல, அந்த அம்மனுக்கிட்டேயே இதெல்லாம் இப்படிலாம் நீ பண்ணுறிய, கெட்டவனை போய் இப்படி காப்பாற்றுறிய, இதெல்லாம் உனக்கு நியாயமா, எனக்கு நடந்த அநியாயம் உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாதா, தெரியும்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, அவனை காப்பாற்றிருக்க, என் வாழ்க்கையை அப்படி சீரழிச்சிட்டானுங்களே, அவனை போய் நீ காப்பாற்றிருக்கே, இது நியாயமானு சொல்லி அழுதுருக்கு. அதுக்கு வந்துட்டு அந்த அம்மன் இறங்கிருச்சோ என்னவோ, மனசு இறங்கி என்ன ஆயிருக்குன்னா, அந்த டைமில் நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையன் கையில் இருந்த கயிறு வந்துட்டு தானாகவே கருகி போயிட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உடனே தான் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை தூக்கி கொன்னுதான் அந்த பொண்ணு தான். அதே மாதிரி தான் இவனையும் இந்த பையனையும் நீங்கள் அந்த பக்கம் குடில் வச்சுருந்ததில் அப்போ வந்துட்டு அதே சாமி தான்
அவனுடைய கையில் இருந்த கையினையும் கருகி இறக்கி விட்டுட்டு தான் அவனையும் கொண்டு இருக்கு. இதான் இது எல்லாத்தையுமே இது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு கோடாங்கி வந்துட்டு இப்போ கூட அந்த பொண்ணோடைய ஆத்மா நம்ம பக்கத்தில் தான் இருந்துகிட்ருக்கு அழுதுட்ருக்கு. அதோடைய ஆத்திரம்லாம் வந்து முடிஞ்சிட்டு போல் 4 பேரும் அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண 4 பேர்த்தையும் அதை கொன்னுட்டு இப்போ வந்து வருத்தப்பட்டுட்ருக்கு. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுடைய உடம்பு எடுத்து நம்மளுக்கு தேவையானதை பண்ணுற சாங்கியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோடாங்கி போயிட்டாரு. அதுக்கப்புறமா மனோகர் அதாவது அவங்க சொன்னாங்கள்ல எந்த இடத்துல கொன்னோன்னு அவர் வந்து ஒரு பஞ்சாயத்தில் சொல்லியிருக்காருல, அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணோடைய உடம்பை வந்து காமாட்சியோட உடம்பை தேடி நோண்டி கண்டுபிடிச்சி எடுத்து ஊரில் வந்து அந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டியது எல்லா பத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சதுமே எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணலை, ஏற்றுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணுங்களுடைய அண்ணனுங்கெல்லாம் அப்புறமா படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதில் பெரிய அண்ணன் மூத்த அண்ணன் வந்துட்டு என்ன பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது. அந்த பொண்ணுக்கும் தன்னுடைய தங்கச்சி உடைய பேரான காமாட்சி அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு இருந்தார். அந்த பொண்ணுமே சின்ன பிள்ளை தான். அந்த பொண்ணுமே என்ன பண்ணுதுன்னா அவங்களோட அத்தையான காமாட்சி இறந்தாங்கள அவங்கள மாதிரி குணத்தில் தான் அவங்களுடைய அழகு அதே அழகு அப்படியே அவங்கள உரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்குது. அதுவும் வந்து அந்த பனங்காடு அந்த குளம் எல்லாத்துக்கும் தான் போயிட்டு விளையாடுறது எல்லாமே அப்படியே மறுபிறவி மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்படியெல்லாம் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரான திவ்யா வந்து இந்த கதையை சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வேற சொன்னாங்க. ஓகேவா, சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் வந்துட்டு அந்த குழந்தை கூட தான் இப்போ அடிக்கடி விளையாடுறேன் என் ஃப்ரெண்டு ஞாபகத்தில், அதுவும் என்கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. இந்த சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு தரமான சம்பவத்தோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.